வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் மெட்டல் ரெக்டிஃபையர் டயோடு போட்ட ரியல் பவர் சப்ளை போர்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது எலக்ட்ரானிக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ பயன்படும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும்னு உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு 10,000 mFT 50 வோல்ட்டு கண்டென்சரு 4 வேணும். அடுத்து 2200 25 வோல்ட் கண்டென்சர் 2 வேணும். கேபிசி 3510 மெட்டல் ரெக்டிஃபையர் 1 வேணும். இதில் நான் 3NX வச்சுருக்கேன். 3NX ரெக்டிஃபையர் வச்சுருக்கேன். அடுத்து 7805 ரெகுலேட்டர் 1 வேணும். 104 PF ஒரு 2 வேணும். இது IN5399 டயோடு ஒரு 2 வேணும். அவ்வளோதான். இதுக்கு இவ்வளோ தான் தேவைப்படும். இது எப்படி இப்போ அசம்பிள் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மெட்டல் டயோடு நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. இதில் உங்களுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ 2 பின்னு இருக்கு பாருங்கள். இந்த 2 பின்னும் சேமாக நேராக இருக்குது பார்த்தீங்களா? அதேமாதிரி இந்த பின்னும் இதே மாதிரியே சேமாக இருக்கும். ஒரு பின்னு மட்டும் கிராஸாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த கிராஸாக இருக்கிறது எப்போவுமே ப்ளஸ் அவுட்டு. அங்கேயே ப்ளஸ்ன்னு எழுதிருக்கு பார்த்தீங்களா? அது ப்ளஸ் அவுட்டு. இந்த பின்னுக்கு நேர் ஏற்ற மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள். இது மைனஸ் அவுட்டு. எப்போவுமே இது மைனஸ் அவுட்டு. அதே மாதிரி இந்த பின்னுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஏசி இன்புட்டு. அதே மாதிரி இதுக்கு நேராக இங்கிட்டு இருக்கிறது ஏசி இன்புட்டு. அதாவது 2 பின்னு ஏசி இன்புட்டு. இந்த 2 பின்னு இது ப்ளஸ் அவுட்டு, இது மைனஸ் அவுட்டு. அந்த மாதிரி இந்த ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக அந்த பொசிஷன் கரெக்டாக வச்சா தான் அந்த ஹோல்ஸில் சேரும், இல்லாட்டா சேராது. இப்போ இந்த 2 சைடு ஒரே மாதிரி இருக்கு பாருங்கள். அதே மாதிரி மேலே இருக்குது ஒரே மாதிரி இருக்கா? அதே மாதிரி பொசிஷன் இதில் இருக்கு பாருங்கள். அதை வச்சா தான் இந்த உள்ளே போகுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இதை பற்ற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது சமமாக வச்சுக்கிட்டு பற்ற வைக்கணும். இந்த 4 கால் சமமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு ஒரு காலில் மட்டும் நான் பற்ற வைக்கிறேன். இப்படி வைக்கும்போது சமமாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்குங்க. சமமாக இருந்துச்சுன்னா அப்படியே பற்ற வச்சிட வேண்டியதான். இது மாதிரி எல்லா காலையும் பற்ற வைக்கணும். இப்போ இது பற்ற வச்சாச்சு. ரெக்டிஃபையர் பற்ற வச்சிட்டேன். அடுத்து இந்த 10,000 mFT 50 வோல்ட் கண்டென்சரை பற்ற வைக்கணும். இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா? இந்த கோடு இருக்க சைடு இந்த மைனஸ் இருக்கணும். அது மாதிரி உள்ள சொரிக்கணும். நம்ம 2 கண்டென்சரை சொரிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பின்னை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பின்னை பற்ற வச்சு இப்போ சமமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க.
சமம் இல்லைன்னா கொஞ்சம் லேசாக இழுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 கண்டென்சர் ஃபிட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து இதில் வந்து ஒரு 104 பிஎஃப் 2 போடணும். ஆனால் ஆக்சுவலாக இந்த போர்டு வந்து ஜான் கம்பெனியில் வருது. இந்த ஹோல்ஸ் வந்து இருக்காது. நான் வந்து இதுக்குன்னே இந்த பிஎஃப் போடுறதுக்காக ஒரு 4 ஹோல்ஸை போட்டு வச்சுருக்கேன். அதில் இந்த பிஎஃப்பை கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த பிஎஃப்பை பற்ற வச்சுக்கலாம். இந்த பிஎஃப்பை எதுக்குன்னு போன ஒரு பவர் சப்ளை வீடியோலாம் சொல்லிட்டேன். கட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து இந்த கண்டென்சரை இதில் இணைச்சிக்கலாம். அப்படியே பற்ற வச்சுக்கலாம். இப்போ இந்த கண்டென்சர் எல்லாம் பற்ற வச்சிட்டேன். இப்போ அடுத்து இந்த 1202 ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும்.